இயேசுவில் பிரியமானவர்களே, இறை இரக்க நவநாளின் 5வது நாள். ஒரு சிலர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்பதற்காக சொன்னார்கள். ஒரு சிலர் அந்த நேரத்திலே வேலை பார்க்கிறோம், வேலையில் இருக்கிறோம், எங்களால் செய்ய முடியாது என்றும் சொன்னார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் இல்லை என்றால் வசதியான ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதே நேரத்திலே நீங்கள் ஜெபித்தாலும் இறைவன் அந்த ஆசிரை உங்களுக்கு தருவார். இந்த நேரத்திலே, இந்த 3 மணி நேரத்தில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கரங்களிலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த நாள் தொழில் புரிவோர், வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய இரக்கத்திலே நாம் ஒப்புக்கொடுக்க இருக்கிறோம். அதாவது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலைக்காக விண்ணப்பித்து அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலே இருப்பவர்கள், படிப்புக்கேற்ற வேலை அமைய வேண்டும் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் பிற தொழிலை செய்து கொண்டு அதிலிருந்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலும், வெளிநாட்டிலே வேலை கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலும், வெளி மாநிலங்களிலே வேலை கிடைக்க வேண்டும் என்ற நிலையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், அரசாங்க வேலை, தனியார் வேலை, சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களையும், கடல் தொழில், விவசாய தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களையும் என் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். ஒரு சிலர் சொல்வது உண்டு, நாங்கள் உழைக்கிறோம், பாடுபடுகிறோம், ஆனால் உழைத்த காசு எங்களுடைய கைகளிலே வந்து இல்லத்துக்குள் நுழைவதில்லை, அது வெளியே செல்லுகிறது. நாங்கள் உழைத்த விளைவு, உழைப்பதனுடைய அந்த வியர்வை, அந்த காசு வீட்டில் தங்கவில்லை, மருத்துவமனை, வட்டி கடன் என்று சென்று கொண்டிருக்கிறது என்று அங்கலாய்க்கின்றவர்கள். ஒரு சிலர் தாங்கள் வேலை செய்கிறோம், ஆனால் அதனுடைய பலனை எங்களால் அனுபவிக்க முடியவில்லை என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு சிலர் ஒரு வேலை செய்வார்கள், அதில் முன்னேற்றமில்லை, இன்னொரு தொழிலுக்கு செல்வார்கள், அதில் முன்னேற்றமில்லை. இப்படி தொழிலை மாற்றி 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 வேதனையோடு மன அழுத்தத்தோடு புலம்பிக் கொண்டிருப்பவர்கள். ஒரு சிலர் வேலை செய்கிறோம், பாடுபடுகிறோம், ஆனால் அதற்கேற்ற கூலி கிடைக்கவில்லை, கடன் பாரங்கள், கடன் பிரச்சனைகள், மீன்பிடி தொழிலுக்காக செல்லுகிறோம், ஆனால் சரியான மீன்பிடி தொழில் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அந்த வேதனையிலே வாடுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய இரக்கத்தின் கடலில் ஒப்பு கொடுப்போம். இறைவன் 100 மடங்கு ஆசிரை, தங்களுடைய தொழிலினுடைய மேன்மையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். விவிலியம் சொல்லுகிறது, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை. கேட்கிறார் அந்த முதலாளி கேட்கிறார், ஏன் நீங்கள் வேலைக்கு செல்லவில்லை? அப்பொழுது அவர்களுடைய பதில், எங்களை யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லை. உடனே அவர் சொல்லுகிறார், என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு செல்லுங்கள், என்னுடைய தோட்டத்தில் வேலை இருக்கிறது, செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இன்று ஆண்டவர் வேலைக்காக விண்ணப்பித்து சரியான வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள்? ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லையா என்று கேட்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கான வேலை கிடைக்கவில்லை ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து சொன்னீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கான வேலையை இந்த நாளிலே நிறைவேற்றி தருவார். உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்பது என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை சொல்லுகிறது, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோமானால் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதுதான் ஒரு சிலருடைய நிலைப்பாடு. பாடுபடுகிறோம், பாடுபட்டு உழைக்கிறோம், வியர்வை சிந்துகிறோம், இரவு பகலாக ஓடியாடி வேலை செய்கிறோம், ஆனால் பலன் கிடைக்கவில்லையே, கூலி கிடைக்கவில்லையே, அதற்கான அந்த காசு, கிடைக்கக்கூடிய காசு எல்லாம் வெவ்வேறு வழியாக சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்க முடியவில்லை, என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வழி நடத்த முடியவில்லை, வாழ வைக்க முடியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய மகனே, மகளே, உங்கள் வியர்வைக்கான பலனை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்கள் வியர்வைக்கான பலனை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவருடைய இரக்க கடலுக்குள்ளே நம்முடைய தொழிலை நாம் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை சொல்லுகிறது, உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உங்களுடைய வேலைகள், நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்திலும் ஆசிரை காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே,
எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டிருப்பவரே, உம்முடைய இரக்க கடலுக்குள் நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய இரக்க கடலுக்குள் எங்கள் தொழிலை ஒப்புக்கொடுக்கிறோம். தனியார் தொழில், அரசு வேலை, சொந்தமாக செய்யக்கூடிய தொழில்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு தொழிலிருந்து பெரும் தொழில் வரை அனைத்தையும் இரக்க கடலிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய வியர்வை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் செய்யக்கூடிய அந்த தொழிலிலே 100 மடங்கு ஆசீரை சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை எங்களுக்கு தருவீராக. அதன் வழியாக எங்களுடைய களஞ்சியங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. இதோ நாங்கள் உழைத்த காசு எங்களுடைய கரங்களிலே வந்து சேர உதவி செய்வீராக. நாங்கள் உழைத்தோம், பாடுபட்டோம், ஆனால் அந்த காசு வரவில்லை. பல ஆண்டுகளாக வேதனையோடு இருக்கிறோம், வரவில்லை. அரசிடமிருந்து அந்த காசு வரவில்லை. எங்களுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்து காசு வரவில்லை. நாங்கள் உழைத்த இடத்திலே காசு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற வேதனையோடு இருக்கக்கூடிய மகனே, மகளே, என் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்க. எங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்க. என் ஆண்டவர் உங்களுக்கான பதிலை இன்று தருகிறார். என் ஆண்டவர் உங்களுக்கான பதிலை தருகிறார். உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வியர்வை ஆசீர்வதிக்கப்படும். அதனுடைய ஆசீரை நீங்களும் உங்களுடைய குடும்பமும் காணக்கூடிய வல்லமையை ஆண்டவர் தர வேண்டும் என்று வல்லமையானவரே, இரக்கம் நிறைந்தவரே, வாழ்வு தருகின்றவரே அப்பா, இதோ இந்த இறை இறக்க ஜபத்திலே ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. வேதனைகளின் மத்தியிலே, நோய்களின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, பண பிரச்சனைகளின் மத்தியிலே, ஏமாற்றப்பட்ட சூழலிலே ஆண்டவரே, கட்டுகளோடு வேதனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். உம்முடைய இறை இறக்கத்திலே ஒவ்வொருவரையும் மூழ்கடிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக, எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. எந்த விதமான தடைகளும் அணுகாதவாறு, எந்த விதமான தீய கட்டுகளும் தாக்காதவாறு அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர்தாமை உடனிருந்து வழி நடத்துவீராக. இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களில் வரக்கூடிய சோதனைகள், வேலை செய்யக்கூடிய இடங்களிலே வரக்கூடிய சோதனைகள், நாங்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது வரக்கூடிய சோதனைகள் என்று பலவிதமான சோதனைகள் எங்களுடைய வாழ்வை அழித்து கொண்டிருப்பதை நீர் பார்க்கின்றீரே. குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, உடலிலே நோயோடு என்று பல நிலைகளிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே பார்க்கின்ற பொழுது ஏராளமானோர் தங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். தங்களுடைய பண பிரச்சனைகள் தீர வேண்டும், நோயிலிருந்து விடுதலை வேண்டும், நாங்கள் இணைந்து வாழ வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிநாட்டிலே 13 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய என்னுடைய கணவர் என்னோடு பேச வேண்டும் என்ற நிலையிலே ஏராளமான விண்ணப்பங்கள் வந்திருப்பதை பார்க்கின்றீரே. ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களுக்கு செவிசாய்ப்பீராக, இந்த விண்ணப்பங்களை செவிசாய்ப்பீராக. அதை கேட்டு ஒவ்வொருவருக்கும் பதில் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர். ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காக இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும்
எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்திருளும். என்று வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.